Hi students. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மந்த் நம்ம எழுதக்கூடிய annual examல எப்படி full marks வாங்குறது, how to score center marks in all subjects இல்லையா? நம்ம மேஜர் சப்ஜெக்ட் physics உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் sky physicsல எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் plus question papers நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டதுக்காக தான் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஷெட்யூல்ஸ் கரெக்டா ஆனுவல் எக்ஸாம் அந்த எக்ஸாம் டேட்ஸ்ல அந்த கேப்ல எந்தெந்த டேட்ஸ் இருக்கு, அந்த டேட்ஸ்ல எப்படி எல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி டைமை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பிசிக்ஸ் 12th பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. ஓகே, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தென் மேக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனி பயாலஜி அப்லோட் பண்ணணும். இந்த ஷெட்யூலை எக்ஸாம் டைம்ல ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபாலோ பண்ண சொன்னோம். நமக்கு இனி நாட்கள் கம்மியா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சென்டம் மார்க்ஸை ஈஸியா வாங்கலாம். இப்ப எக்ஸாமுக்கு அந்த கேப்ல வரக்கூடிய டேஸ்ல புதுசா படிக்கிறத என்ன பண்ணணும், கொஞ்சம் தவிர்க்கணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே எல்லா போர்ஷனையும் தரவு பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த கேப்பை கரெக்டா பிளான் பண்ணி அந்த ஷெட்யூலை யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பிசிக்ஸ் வருவோமே இல்லையா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ்ல 15 1 மார்க்ஸ் இருக்கும். அப்ப 15 எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், 15 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? that means 15 into 1 is equal to 15 marks. இந்த 15 பாத்தீங்கன்னா choose the best அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? choose the best answer or correct answer, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த 15 1 மார்க்ஸையும் கரெக்டா எழுதணும் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை லிங்க்ல கொடுக்குறேன். How to score full marks in 1 marks, 15 out of 15 இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த டிப்ஸ் அந்த காமனா கொடுக்கக்கூடிய அந்த டீடைல் எல்லாமே எல்லாத்துக்குமே சேம் தான். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ 1 மார்க்ஸ் எப்படி 15 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு லெசன் எடுத்துக்கிட்டா அந்த ஷெட்யூல் வரும்போது கரெக்டா ஒரு லெசனுக்கு நான் என்ன டைம் கொடுத்துருக்கனோ அந்த டைம் மட்டும்தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். இன்கம்ப்ளீட் போர்ஷனுக்கு தனியா டைம் கொடுத்துருப்பேன். அப்ப அந்த டைம்ல அந்த லெசனை லைன் பை லைனா ரீட் பண்ணி அன்லைன் பண்ணீங்க மட்டும்தான் இந்த 15 1 மார்க்ஸ் எழுத முடியும். அதுவும் சொல்லியிருக்கேன், பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இல்லையா? அதே மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ். இது வரைக்கும் நீங்க எழுதின மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லையா, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அப்ப 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீ டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஒரு பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு 6 இருக்கும், 12 கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். பிளஸ் புக் பேக் படிச்சாரு 15 1 மார்க்ஸ் மேபி ஃபுல்லா அதுல இருந்து வரலாம். இல்ல அட்லீஸ்ட் 12 கொஸ்டின்ஸ் ஆவது கிடைக்கும். ரிமைனிங் 3 1 மார்க்ஸ் எழுதுறதுக்கான ஐடியாஸ் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்க டெக்ஸ்ட் புக்ல அந்த லெசனை லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பாருங்க. அப்ப சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 15 1 மார்க்ஸ் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இது 15 1 மார்க்ஸ். தென் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டோட்டலா 9 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? கொஸ்டின்ஸ் டோட்டல் 9. நம்ம எழுத வேண்டியது எவ்வளவு அப்படின்னா 9ல 6 கொஸ்டின்ஸ் எழுதணும். that means 6 into 2 is equal to 12. இந்த 6ல 3 கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இல்லையா? சாரி, இந்த 9ல 3 என்னது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப ப்ராப்ளம்ஸ் அட்டெண்ட் பண்றது ஈஸி. அதுக்கு நான் வீடியோ நான் போடுறேன். எப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்டா ஈஸியா சால்வ் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அதை பாருங்க. இருந்தாலும் நான் இப்ப இங்க சொல்றேன், ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டா தகவலை என்ன பண்ணுங்க, எடுத்து எழுதுனீங்கன்னா அந்த ஃபார்ம்ல நீ படிச்சிருக்கக்கூடிய 3 மார்க் ஆர் 5 மார்க் டெரிவேஷன்ல இருந்து தான் அது எடுத்திருப்பாங்க. ஈஸியா இருக்கும். இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும் இல்லையா? கம்பல்சரியில அதிகமான வாய்ப்பு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ். டு யூ நோ இல்லையா, இது தெரியுமா அப்படின்னு புக்ல கொடுத்திருப்பான். டு யூ நோ, உனக்கு தெரியுமா அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் ரீசனிங் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் as well as 12th நான் என்ன பண்ணிருக்கேன், அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேவா?
சோ 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல வந்து 6 லெசன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ எனிவே சோ அப்ப 2 மார்க்ல 9 क्वेश्चंस இருக்குன்னா 9ல 6 எழுதணும். சோ இதுல புக் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 to 5 क्वेश्चंस இருக்கும். 4ல இருந்து 5 क्वेश्चंस புக் பேக் கிடைக்கும். மேபி சில வேளை வந்து 6 क्वेश्चंसும் இருக்கலாம். ஓகேவா? சோ 6 क्वेश्चन அப்ப புக் பேக் தரவு பண்ணாலே கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 क्वेश्चंस எழுதலாம். ஆனா ஒரு கம்பல்சரி क्वेश्चन வரும்போது அது வந்து கரெக்ட்டா பாத்துக்கணும். ப்ராப்ளம்ஸ்னா அதிகமா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தமிழ்ல வந்து தீர்க்கப்பட்ட கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஏரியா வந்து நல்லா பாருங்க. ஏன்னா ஒரு டாபிக் கொடுத்திருப்பான், கீழே எடுத்துக்காட்டு, தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தமிழ்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்திருப்பான். சோ அந்த ஏரியாஸ்ல தான் அதிகமா இருக்கும். சோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ அதை பாருங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து இது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். புக் பேக் படிச்சாலே போதும். சோ ஆல்ரெடி வந்து நான் வந்து சென்டம் क्वेश्चंस வித் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்திருப்பேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் அத பாருங்க. ஓகே? சோ அப்ப 9ல 6 क्वेश्चंस எழுதணும். அதுல ஒன்னு கம்பல்சரி எப்படி இருக்குன்னு சொன்னேன். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் எதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரீசனிங் क्वेश्चंस. அப்படி இல்லன்னா ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஓகேவா? சோ இது 2 மார்க்க பொறுத்த வரைக்கும். தென் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுலயும் 9 क्वेश्चंस இருக்கும். அந்த 9ல நீங்க 6 எழுதணும். இந்த 9ல வந்து 3 வந்து ப்ராப்ளம்ஸ். சோ ப்ராப்ளம்ஸ் எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு டைமை வந்து சேவ் பண்ணும் இல்லையா? சோ ஒரு பெரிய क्वेश्चन எழுதுறதுக்கு வந்து ஒரு 3 மார்க், அதாவது முன்னாடி ஒரு 1 இயர் பேக் வந்து 5 மார்க் क्वेश्चनல கேட்ட क्वेश्चंस தான் இப்போ வந்து 3 மார்க்ல கேட்பான். அப்ப இருந்த 10 மார்க் क्वेश्चंस இப்போ 5 மார்க். அப்ப 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் முன்னாடி 5 மார்க் क्वेश्चन கேட்கக்கூடிய அல்லது எழுதக்கூடிய கண்டென்ட் அவ்வளவுக்கு எழுதணும். அப்ப ஒரு தியரி क्वेश्चन எழுதும்போது, ஒரு டெரிவேஷன் क्वेश्चन எழுதும்போது டைம் ஆகும். சோ அந்த டைமை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக தான் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? கணக்குகள் சொல்லுவோம். சோ அதை நீ சால்வ் பண்ணி நமக்கு எடுத்துக்க வேண்டிய நார்மலா ஒரு தியரி ஒரு டெரிவேஷன் பார்ட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டைமை விட கம்மியா எடுத்தீங்கன்னா அதுல டைம் மீதி இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணலாம்? மீதி இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து என்ன பண்ணலாம்? நம்ம கொடுக்கலாம். சோ அப்போ வந்து நமக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 மார்க்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து என்ன பண்ணுங்க? ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 क्वेश्चंस எழுதணும். ஆனா 10 क्वेश्चंस எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா either or choice, அது அல்லது இது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஒரு क्वेश्चन, அதுக்கு சாய்ஸ் வந்து செகண்ட் வால்யூம்ல கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் வால்யூம்லயே வந்து ஒரு லெசனுக்கும், ஃபர்ஸ்ட் லெசனுக்கும் செகண்ட் லெசனுக்கும் கேட்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் லெசனுக்கும் தேர்ட் லெசனுக்கும் கேட்கலாம். ஓகேவா? சோ நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா क्वेश्चंसமே அட்டெண்ட் பண்ணலாம். சோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதுல இருந்து தான் 5 மார்க்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? சோ 10th லெசன்ல வந்து மெயினா அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அந்த பிளாக் டயக்ராம் ஒன்னு இருக்கும் இல்லையா? டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். ஒரு பிளாக் டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அதுவும் ஆண்டனா சைஸ். சோ அந்த 2 क्वेश्चन நல்லா தெளிவா பாருங்க. சோ அப்ப வந்து அந்த 10ல வந்து 5 क्वेश्चंस நம்ம எழுதலாம். அப்ப 5 into 5 is equal to 25 marks. சோ இதுல வந்து क्वेश्चन செலக்ஷன் ரொம்ப முக்கியம். பெரிய டீடைல், ஆமா ரொம்ப பெரிய क्वेश्चन சூஸ் பண்ணாதீங்க. 2 क्वेश्चन எழுத வேண்டிய டைம் எடுத்துக்கும் ஒரு क्वेश्चनக்கு. சோ அதனால क्वेश्चन செலக்ஷன், டெரிவேஷன் क्वेश्चन எடுத்தீங்கன்னா ஈஸியா முடியும். மிஸ்டேக்ஸ் இருந்தா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரு தியரி क्वेश्चन, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா அப்படி லெந்தியா போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் ஜே தாம்சன் EBM மெத்தட், மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், தமிழ்ல மில்லிகன் எண்ணெய் புள்ளி ஆய்வு. சோ இதெல்லாம் வந்து லெந்தியா இருக்கும். சோ இதுக்கு பதிலா ஷார்ட்டா வந்து அவன் ஏதாவது கொடுத்திருப்பான். ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் ஆட் பண்ணிருப்பான். இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம்திங் இல்லையா? அதாவது என்னது? பண்புகள் அப்படின்னு கேட்டிருப்பான். ஓகேவா? சோ இந்த மாதிரியான क्वेश्चंस வந்து அழகா சூஸ் பண்ணுங்க. ஷார்ட்டான क्वेश्चंस சூஸ் பண்ணீங்கன்னா மார்க்ஸ் ஸ்பிளிட் அப் அதிகமா இருக்கும். உனக்கு வந்து எதுவுமே மிஸ் ஆகாது. மிஸ்டேக்ஸ் இருந்தா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டைமுக்கு கரெக்டா முடிக்கலாம். சோ அதனால வந்து क्वेश्चन செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த 5 மார்க் 3 மார்க்க பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எழுதி பாருங்க. நிறைய தடவை எழுதி பாருங்க. எழுதி பார்க்கிறது முக்கியம் இல்ல, எழுதி பார்த்த டாபிக்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க? கரெக்ஷன் பண்ணி பாருங்க. சோ அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சோ அதனால இத மனசுல வச்சு ஒவ்வொரு லெசனையுமே தரவா ரீட் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 11 லெசன்ஸையும் ஒரு தடவை ரீட் பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்கு நான் உங்க ஷெட்யூல்ல வந்து கரெக்டான டைம் இல்லையா கொடுத்திருக்கேன். இன்கம்ப்ளீட் போர்ஷனுக்கும் டைம் தனியா கொடுத்திருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியா ஷெட்யூல் கொடுத்திருக்கேன். சோ இந்த ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளால ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். சோ எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க? எழுதி முடிச்சிருங்க. அந்த 20 மினிட்ஸ் வந்து 1 by 1 அந்த பேப்பரை வந்து ரீட் பண்ணுங்க.
அப்ப அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் மினிமம் 5 to 10 மார்க்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து அது இருக்கும். சோ அதை வந்து கரெக்டா என்ன பண்ணுங்க, செக் பண்ணி அதை கரெக்டா மாத்திருங்க. அன்லைன் பண்ணுங்க, இல்ல ஹைலைட் பண்ணுங்க. பட் சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, டிஃபரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணணும். பிளாக்கை விட பெஸ்ட் வந்து ப்ளூ கலர். ஓகேவா? சோ அது இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்காது. சோ பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பேப்பர் பிரசன்டேஷன் செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ எக்ஸாக்டா அழகா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஃபியரும் தேவையில்லை. லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் ஈஸியா தான் இருக்க போகுது. நீ படிச்ச கொஸ்டின் தான் வரும். சோ அந்த கொஸ்டினை வந்து தெளிவா பிரசன்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும், 70 out of 70 in theory, then 30 marks already practical, totally 100 out of 100 marks உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். சோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து இதை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க. உங்க ஃபியூச்சர் இல்லையா, உங்க பேரண்ட்ஸோட ஃபியூச்சர் எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. சோ அதை வந்து மனசுல வச்சு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே.